ஸோ நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகாவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு நம்ம ராஜேஷ் அண்ணா வந்து போட்டிருக்காப்புல. நம்ம கொங்கடாபுரம் கடையில் இருந்தால் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்தோம். வாரம் ஒரு டைம் வந்து இதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அண்ணா வந்து இது ஒரு 11 மாத செடி, நம்மகிட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதமாக நம்மகிட்ட வந்து மருந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ணா இப்போ நேர்காணல் பண்ணலாம். வணக்கண்ணா. வணக்கங்க. அண்ணா, இப்போ நம்மளுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதை அப்படியே சொல்லுங்கண்ணா. அதாவது இப்போ இதை வச்சு 11 மாதம் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு ஒரு 6 மாதம் எனக்கு சரியான மருந்து செட் ஆகலை. செடியும் க்ரோத்திங் ஆகலைங்க. பேன் அதிகமாகிடுச்சு. செடி பூரா வெளுத்தே கிடந்ததுங்க. சரிண்ணா. அப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய வீடியோலாம் பார்த்தேன் நிறையா. சரிண்ணா. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்களை கால் பண்ணி கேட்கும்போது, ஆனால் உங்கள் ஊர்லேயே நான் கடை வச்சுக்கிறேங்க, நீங்கள் வாங்கினான்னு சொன்னீங்க. சரிண்ணா. அப்புறம் நீங்களும் தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு, ஆனால் இதை வச்சு எவ்வளோ நாள் ஆகும் கேட்டீங்க. ஒரு 6 மாதம் ஆகுதும் அப்படின்னாங்க. சரிண்ணா. எனக்கு 90 நாள் டைம் கொடுங்க, உங்கள் தோட்டத்தையே மாற்றி கொடுக்குறேன் நீங்கள். சரிண்ணா. இப்போ வச்சு 6 மாதம் ஆகுதுங்க. உங்ககிட்ட வந்து 6 மாதம் ஆகுது. சரிண்ணா. இப்போ எனக்கு திருப்தியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பூ அறுத்துட்டு இருந்துச்சு, இப்போ நாம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பூ? அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது ஒரு 1200 செடி இருக்குங்க. சரிண்ணா. ஒரு 6 கிலோ 7 கிலோ 10 கிலோ டச் பண்ணுங்க, திருப்பி 7 கிலோ 6 கிலோ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 to 35 40 15 to 40 கிலோ அப்படி ஆவரேஜாக முன்ன பண்ண வந்துட்டுங்க. ஈல்டு சேர்த்து வருதுங்க. ஸோ அப்போ அந்த எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த மருந்து உரம் எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்கண்ணா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசமா 1 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. 1 லட்சம் செலவு பண்ணி 1 லட்சம் செலவு பண்ணிட்டேங்க. இந்த 1 லட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போட்ட அமௌண்ட்டுக்கு இங்க திருப்தியா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா திருப்தியா இருக்குதுங்க. அதாவது இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பூ ஆச்சுனாங்க, ஒரு 30,000 நம்ம செலவு பண்ணணும். அப்பதான் அதோட ஈல்டு எடுக்க முடியும். நம்ம எதுவுமே பண்ணா பூ வரணும்னு வரவே வராது. 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம பூ வரணும் அப்படின்னா நம்ம வந்து 30,000 ரூபாய் மருந்து 40,000 செலவு பண்ணுங்க. 40,000 செலவு பண்ணிட்டு கண்டிப்பா. ஒரு பால் மாடு எப்படி ரெகுலரா 3 வேளை தீவனம் போட்டு தாளி வைக்கிறோமோ, அது மாதிரி பராமரிப்பு பண்ணாதான் பூ ஈல்டு வருங்க. அப்ப ரோஸ் வந்து நம்ம டெய்லி அறுத்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு வந்து உணவு வந்து அதிகமா தேவைப்படுது. ஆமா. அந்த உணவு அதிகமா தேவைப்படும் போது என்ன ஆகும்னா, அந்த சத்து கொடுத்துட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியா அந்த 20 கிலோ 30 கிலோன்றது ஒரு 5 கிலோ 2 கிலோ மட்டும் தான் குறையும். அப்படியே 2 கிலோ 3 கிலோக்கு வரதில்ல. கண்டிப்பா வரதில்ல. ஓகேண்ணா. இப்ப வந்து இந்த சொட்டு நீர் உரங்கள் நீங்க வந்து முன்ன வந்து வாய்க்கால் பாசனங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க. இந்த ரோஸ் வந்து சொட்டு நீர் பாசனம் மட்டும் தான் நம்ம ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் பெஸ்ட்டா இல்ல வாய்க்கால் பாசனம் வந்து பெஸ்ட்டா? எனக்கு சொட்டு நீர் தான் பெஸ்ட்டுங்க. சொட்டு நீர் தான் பெஸ்ட். வாய்க்கால் பாசனம் பாத்தீங்கன்னா வாரம் ஒரு டைம் தண்ணி விடுவோங்க. சரிண்ணா. அது மண்ணை இருவிடும். சரி, ஏர் ஓட்டமும் இருக்காது. உரம் வந்து அள்ளி போடுவோம். வேஸ்ட் மூட்டை உரம் தான் அதிகம் போட்டுவோம். இது பாத்தீங்கன்னா மண்ணு லூஸ் ஆகும். ஒரு நாள் to ஒரு நாள் ட்ரிப்ளிகேஷன் கொடுத்தோட போதும். சரிண்ணா. 10 நாளைக்கு ஒருக்கா ட்ரிப்ல இல்ல வீக்லி ஒன்ஸ் ட்ரிப்ல வரும். ட்ரிப் வரும் ஒரு 5 கிலோ ஒரு 60 சென்ட்னா ஒரு 5 கிலோ கொடுத்தா போதுங்க. சரிண்ணா. செடி க்ரோத்திங் அப்பப்போ டெய்லி ரெகுலரா பார்த்து கொடுக்க க்ரோத்திங் நல்லா ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு தடுமாற்றங்கன்னா ஒண்ணு இலைப்பேன்னு ட்ரிப்ஸ் இலைப்பேன்னு அல்லது இலைப்புள்ளி சாம்பல் நோய் இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம், எனக்கு ரோஸ்ல இதை சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாங்க. இலைப்புள்ளி இந்த பேன் அதிகமா வந்ததுங்க. கண்ட்ரோல பண்ண முடியல என்னால. பேன் அதிகமா பேன் கண்ட்ரோல் நாங்களும் ரெகுலரா 5 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு மருந்து ஓட்டி பார்த்தேன். சரிண்ணா. பேன் கண்ட்ரோலே ஆகல. அவங்க என்னன்னாங்க, ஆனா நீங்க சுத்திலும் செடி வேற ஏதாவது செடி போடுங்க, உள்ள ஸ்ப்ரிங்க்லர் போடுங்க, கண்ட்ரோல் ஆகுனாங்க. அப்புறம் தான் நீங்க வந்து போட்டு மருந்து கொடுத்தா அந்த பெயின் கண்ட்ரோல் இல்ல. பெயின் பிரச்சனையே கிடையாது. கரெக்டா இருக்கு. ஆனா நீங்க ஒசூருக்கு ஒரு டைம் வந்து நார் எடுக்க அங்க வந்திருந்தீங்க, எங்கன்னா அகலவட்டம் வந்திருந்தீங்க. கண்டிப்பா. அப்ப அங்க விஜின்னு சொல்லி நம்ம ஒரு விவசாயி போய் பாத்தீங்க. ஆமா. அவரோட தோட்டம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவர் தோட்டம் பார்த்து தான் நான் தோட்டத்தை வைக்கிறதுக்கே முடிவு பண்ணேங்க. அவர் வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்தேன். சரிண்ணா. அப்புறம் தான் நீங்க தான் அந்த வீடியோ எடுத்து கண்டுபிடிச்சேன். சரிண்ணா. அப்புறம் உங்க நம்பர் அதுல இல்ல. சரிண்ணா. அப்புறம் தான் உங்க ஒரு தனிப்பட்ட முறையில் வீடியோல தான் உங்க நம்பர் கிடைச்சது. சரிண்ணா. விஜய் தோட்டத்துக்கே போய் நானும் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போனேங்க. பூசார்பட்டிக்கார ஒருத்தர் தோட்டத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஃபர்ஸ்ட் முன்னுதாரணம் சொல்லும் போது அவர் தான் எனக்கு விஜய் வந்து தோட்டத்தை பாத்தீங்க. ஸோ இப்ப நம்ம ஏரியாவில் இருக்க தோட்டங்களும் இப்ப இந்த 6 மாசத்துல பாக்குறதுல நீங்க அங்க இருக்கிற மாதிரி ஒரு 80% கொண்டு வந்து கண்டிப்பா 80% வந்துருச்சு எனக்கு. அதாவது நம்பிக்கை இல்ல. நீங்க வரும்போதே எங்க பூ ஈல்டு ஒரு மாசம் எவ்வளவு வரும், என்ன 10 கிலோ 5 கிலோ, நான் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துரும் 50 டச் பண்ணும் 40க்கு மேல வந்துருந்தீங்க. அந்த ஈல்ட நான் இப்ப டச் பண்ணிட்டேன். அந்த ஏரியாவுக்கு எங்களுக்கு ஒரு 20% டிஃபரெண்ட் இருக்குங்க. இருந்தாலும் 80% வந்துட்டேன். அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் இங்க சேலம் மாவட்டத்துக்கும் வந்து வித்தியாசம் அப்படின்னா ஒரு 80% வந்து வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அதாவது 20% வந்து வித்தியாசம் இருக்கு. 80% நம்ம அங்க இருக்கிற மாதிரி கண்டிப்பா வந்துட்டேன். அப்ப இதுக்கு என்ன பண்ணா, ரெகுலரா வாரம் ஒரு முறை மருந்து அடிக்கணும், வாரம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உரம் கொடுக்கணும். ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கிருந்து வர இதை வந்து 80% நம்ம இங்க எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை. அதனால நம்ம சேலத்திலேயே வந்து இவ்வளவு வெயில்ல இந்த பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா நம்ம வளர்த்து கொடுத்துருக்கோம். இந்த சேலம் மாவட்டமா இருக்கும், நீங்க வேற மாவட்டமா இருக்கட்டும், தண்ணி கட்டுறதுல தயவு செஞ்சு வளர்க்கவே முடியாது. ஏன் வளர்க்க முடியாதுன்னா அதிகப்படியான களை வரும். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து உடனே ஒரு பூவோட கலரு குவாலிட்டி சைஸு காம்பினேட் அப்படின்னா நாம ஒரு 3 கிலோ உரத்தை கொடுத்தோம்னா டக்குன்னு அது வேலை செஞ்சிடும்.
இதே ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை 4 மூட்டை கரைச்சி விடும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, களை எடுக்காம விடும்பொழுது சீக்கிரமா வந்து அந்த களைக்கு டாமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, செடி எடுத்துக்க முடியாது. அந்த களையை எல்லாமே சாப்பிட்ரும், சீக்கிரமா அது ஹைட் வந்துடும். அதனால சொட்டு நீர் போட்டு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து ரோஸை வந்து நல்லா வளர்த்துக்கலாம். ஆனா இப்ப எங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? கண்டிப்பாங்க. அதனாலதான் அவங்க ரெகுலரா உங்களை கான்டாக்ட் பண்ணி ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணா, இந்த எங்க நீங்க ஆலோசனை வரலினா இந்த ரோஸ் நான் வச்சிருக்க முடியாது, கண்டிப்பா எடுத்திருப்பேன். ஏன்னா எங்களுக்கு இங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு மெயின்டைன் சொல்றதுக்கு சாமந்தி எல்லாம் வைக்கிறாங்க, ஆனா ரோஸுக்கு இங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸா இங்க யாரும் பண்றதில்ல. சரிண்ணா, சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க எங்களுக்கு. ஏன்னா நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்க பயன்படுத்தினோம்ல. கண்டிப்பா. ஏன்னா எப்பயும் ஒன் வே மாதிரி இருந்துடக்கூடாது. இப்ப நான் வந்து உங்க தோட்டத்தை பாக்குறேன், நீங்க எனக்கு என்ன பண்றீங்க, ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. கண்டிப்பா. ரெண்டாவது நான் என்ன பண்ணும், உங்களுக்கு நான் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்ச்சியா என்கிட்ட வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. கண்டிப்பா. அதனால நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் வந்து பயன்படுத்திட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. அதாவது நீங்க சுத்தி எந்த மாவட்டம் வேணாலும் இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா கரெக்டா சொட்டு நீர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வளர்க்கறதுக்கு நாங்க உதவி பண்றோம் 100%. என்னோட நம்பர் வந்து 9688131909. இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போடுங்க. தோட்டத்தில் என்ன பிரச்சனைங்க அதை வாட்ஸ்அப் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அதாவது வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே ஒரு 2 ஹவர்லையோ 3 ஹவர்லையோ இல்லை சாயந்தரமோ வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா பல இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதுனால பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால ஃபோனில் ரொம்ப நேரம் பேச முடியறதுல நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டீங்க அப்படின்னா 100% வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நீண்ட நேரம் நமக்காக நம்ம ராஜேஷ் அண்ணா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த தகவல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்.